வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 27th மே ஹிந்து ரிட்டல் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ இந்த எடிட்டோரில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆயில் ப்ரைஸ் பிக்கில், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஃபியூயல் டியூட்டி ஹைக், அதாவது வந்து இந்த கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல், டீசல், இதுக்கெலாம் வந்து ஃபியூயல் டியூட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. Union Petroleum Minister Dharmendra Pradhan's recent remark that the centre is taking a cautious and conscious approach of ensuring a balance in fuel prices and aims to use the resultant savings for welfare is on the face of it unacceptable. அதாவது கான்ஷியஸ் அப்படின்னா தெரியும், ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆன் த ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு விஷயம் தெரியுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், பெட்ரோலியம் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு தேவையான அந்த ஃபியூயலையும் அதுக்கு தகுந்த ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எச்சரிக்கையோட ஒரு விழிப்புணர்வோடு வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த இப்போ வந்து கச்சா எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விலை கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற அந்த பெட்ரோலில் வந்து பெட்ரோல் ப்ரைஸ்லாம் கம்மி ஆகணும், ஆனால் கம்மி ஆகலை. ஸோ அதை வந்து அதுலேருந்து வர சேவ் ஆகிற காசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் ப்ரைஸில் கம்மி ஆக்காமல் அதிகமாக்கி அதுலேருந்து வர எக்ஸ்ட்ரா வருவாயை இந்த மாதிரி பேண்டமிக் சமயத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மற்ற தேவைகள், மருத்துவ தேவைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. With global oil prices still about 45% lower than 2019 closing levels, despite coordinated supply cuts by major producers, India had an opportunity to pass on the benefit to consumers and provide a fillip to becalmed consumption. ஸோ ஃபிலிப் அப்படின்னா ஒரு ஊக்கம் கொடுக்கறது, இல்லை தூண்டுறது அப்படின்னு சொல்லணும், அதுதான். பிகாம்டு அப்படின்னா ஒரு அசைய முடியாத சூழ்நிலை, அப்படியே ஒரே இடத்துல அப்படியே நிற்கிறது அப்படின்னு சொல்லணும், அதுதான். ஸோ இப்போ வந்து குளோபல் ஆயில் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2019 இருந்ததை விட பார்த்தீங்கன்னா 45% வந்து கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட மைனஸ் எல்லாம் கூட ஒரு தடவை போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த சப்ளை கூட வந்து நிறையா மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக்கிட்டாங்க. இப்போ இந்த பேண்டமிக்னால எல்லாருக்குமே வந்து தேவையே இல்லை, அதனால் வந்து அந்த சப்ளை யாருக்குமே கிடையாது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கனால மக்களுக்கும் அந்த பயன் வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதை வந்து எப்படி கொடுக்கறது, ஆயில் இந்த கச்சா எண்ணெய் விலை கம்மியாக இருந்தனால பெட்ரோல் ப்ரைஸ் மூலியமாகவும், பெட்ரோல் ப்ரைஸு டீசல் ப்ரைஸை கம்மி பண்ணுறது மூலியமாகவும் அந்த பயனை வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கல. ஸோ அது வந்து இந்த ஒரு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேண்டமிக்னால ஃபுல்லாக அப்படியே எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்குது, ஒரு அசைய முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ இன்கேஸ் அப்படி அந்த ஆயில் ப்ரைஸஸ் அப்புறம் பெட்ரோலியம் ப்ரைஸஸ்லாம் கம்மி ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அது ஒரு ஊக்கமாக இருந்து இன்னும் மக்கள் வந்து அதிகமாக வந்து தேவையை வந்து இது பண்ணியிருக்கலாம், அதிகமாக பயன்படுத்துறதுக்கான ஒரு தேவையை வந்து அந்த ஆயில் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அதிகமாக கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவோம்ல. பெட்ரோலு இதில் ஆயிலெலாம் வந்து கம்மியாக இருந்தால் எல்லாருமே கண்டிப்பாக அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கவர்மெண்ட் அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணாமல் that the deregulated oil marketing companies chose not to reduce pump prices even when crude tumbled last month could be attributed to their caution amid a sharp slump in demand in the wake of the nationwide lockdown. So deregulated அப்படிங்கிறது தெரியும், ஒரு கட்டுப்பாடற்ற நிலைமையில் இருக்குது. டீரெகுலேட்டட் கொடுக்கல மக்களே, சாரி இதில் கொடுக்கல. டீரெகுலேட்டட் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடற்ற இருக்கிறது, ஒரு யாரு கீழேயும் இல்லாமல் தன்னிச்சையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். டம்பிள்டு அப்படின்னா தெரியும், ஒரு வீழ்ச்சி அடைந்த இல்லை சரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டம்பிள்டு அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஆட்ரிபியூட்டட் அப்படின்னா சுட்டி காட்டுறது இல்லை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸ்லம்ப் அப்படின்னா ஒரு வீழ்ச்சி இல்லை சரிவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இந்த வேக் ஆஃப் அப்படின்னா இதுக்கப்புறம், அதாவது ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நடக்கிறது, அதைத்தான் வந்து இந்த வேக் ஆஃப், அதனால் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த வேக் ஆஃப் அப்படிங்கிறது. அதாவது இந்த ஆயில் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க தான் வந்து இந்த ஆயில் ப்ரைஸஸ்லாம் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டுப்பாடற்ற யாரு கீழேயும் வந்து வேலை செய்யாமல் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு இதில் தான் வந்து இது பண்ணிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பம்ப் ப்ரைஸஸ், அதாவது இந்த நம்ம பெட்ரோல் பம்ப் இதெல்லாம் வாங்குகிறோம்ல, ஸோ அங்கே வந்து அந்த கச்சா எண்ணெய் இந்த விலையெல்லாம் கம்மியானதுனால அந்த பம்ப் ப்ரைஸஸ் கம்மி பண்ணும். ஆனால் கம்மி பண்ணுற அந்த வாய்ப்பை வந்து அவங்க வந்து பண்ணவே இல்லை. போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடும் வீழ்ச்சி அடைஞ்சுது. ஸோ இது எதை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பம்பில் வந்து நம்ம கம்மியாக அவங்க வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மி ஆகல. ஸோ இது எதை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இந்த ஆயில் அப்புறம் பெட்ரோலு டீசல் இதுக்கான தேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடும் வீழ்ச்சியை செஞ்சுருக்கு. எதனால், இந்த நேஷன் வைட் லாக்டவுனால் பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே ஓட்டதில்லை. அதனால் இந்த நமக்கு அந்த பெட்ரோல் ஆயிலுக்கான தேவையை ஃபுல்லாக வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஸோ
இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோட அந்த ஆயில் ப்ரைஸஸ் பெட்ரோலியம் ப்ரைஸஸ்லாம் கம்மி பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. It is the government's decision earlier in May to raise excise duty on petrol and diesel for a second time in less than 2 months that raises several concerns. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. மே மாதத்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் டியூட்டி கலால் வலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து பெட்ரோல் டீசலுக்கு வந்து 2வது முறையாக வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து 2 மாதத்துலேயே வந்து இந்த மாதிரி 2 தடவை அதிகம் பண்ணுறது தான் வந்து ஒரு கவலை அளிக்கும் விஷயம் அப்படிங்கிறாங்க. For one, subsequent to the latest increase of the center's tax revenue on the liter of petrol sold by IOC in Delhi as on May 16 was 1.8 times the fuel's freight inclusive base price of 18.28 and represented 46% of the final retail price of 71.26. அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டேக்ஸ் மூலிமா இந்த பெட்ரோலியம் இதில் எவ்வளோ வருவாய் ஈட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து மே 16 அன்னைக்கு இறக்குமதி பண்ணுறாங்கல்ல, ஃப்ரைட் ப்ரைஸஸ்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வராங்கல்ல, அது கொண்டு வரதில் 18.28 ருபீஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. அதில் 1.8 டைம்ஸ் வந்து டேக்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற அந்த ஃபைனலாக வந்து நம்ம பெட்ரோல் பம்பில் வாங்குகிறோம்ல, அதில் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 71.26. அதில் 46% வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த எக்ஸைஸ் டியூட்டியாக தான் போகுது, ஒரு வருவாயாக தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போகுது அப்படிங்கிறாங்க. With economic activity brought to a near standstill by the lockdown, the center's overall revenue prospects have come under severe strain, and from that perspective, the government's move to maximize its takings from transport fuels is understandable. ஸோ இப்போ வந்து பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தம்பிச்ச நிலையில் தான் இருக்குது. எதனால்? இந்த ஊரடங்குனால. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து தங்களுக்கு அந்த வருவாயை வந்து ஈட்டுறதுல பெரும் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு கவர்மெண்ட். அதனால் கவர்மெண்ட் அந்த ஒரு பார்வையில் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ஃபியூவல்ஸு, அதுக்கப்புறம் பெட்ரோல், இதன் மூலிமா வர வருவாயை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறது புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறாங்க. Still, the fact that the government has consistently tinkered with the duty structure through recent years of largely benign oil prices undermines the benefits from pricing deregulation that ought to have accrued to oil companies and consumers. ஸோ டிங்கர்டு அப்படின்னா ஒரு சரி செய்யறது இல்லை மேம்படுத்த முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டிங்கரிங் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பெனிங். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தீங்கில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பெனிங் அப்படிங்கிறது. அக்ரூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திரட்டுறது, அக்குமுலேட் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது, இல்லை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அக்ரூட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த டியூட்டி, அதாவது இந்த எக்ஸைஸ் டியூட்டி, இந்த டேக்ஸு, பெட்ரோல் டீசலுக்கான டேக்ஸை வந்து சரி செய்ய வந்து பல வருடங்களாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. டேக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் ஒரு மென்மையான ஒரு ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத விதத்தில் தான் மற்ற நாட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கவர்மெண்ட் வந்து சரி செய்ய மேம்படுத்துறதுக்கு பல வருஷங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ப்ரைஸ் அந்த மாதிரி இது பண்ணுறதுனால இந்த திரட்டி வச்சு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆயில் கம்பெனிஸு, அதுக்கப்புறம் இந்த கன்சியூமர்ஸ்க்கு இவங்களுக்கு தர வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து திரட்டி வச்சு இதை யார் வந்து அனுபவிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கம்பெனிஸ் தான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதன் மூலிமா வந்து அவங்க தான் பயனடைகிறாங்க. கவர்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு தான் வந்து வருவாய் வந்து அதிகமாகுது. இந்த பயனை வந்து இந்த ஆயில் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீரெகுலேஷன், அதாவது வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தான் இருக்காங்க. அதனால் வந்து அவங்க அந்த இறக்குமதி ப்ரைஸ் எவ்வளோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து முடிவு பண்ணுறதே அவங்க தான். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடு, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மக்களுக்கு அடைய வேண்டிய அந்த பயனை அந்த இன்கேஸ் க்ரூட் ஆயிலெலாம் கம்மியாச்சுன்னா அந்த பெட்ரோல் ப்ரைஸில் கம்மியாகணும். ஸோ அந்த பயனெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அந்த பயனை வந்து கொடுக்க முடியாமல் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி திரண்டு இருக்கிற இந்த ஆயில் கம்பெனிஸ் தான் அப்படிங்கிறாங்க. Back in 2018, ahead of key assembly elections, the center had cut the excess duty at a time when global crude prices were on an ascent in order to minimize any electoral fallout from unchecked fuel costs. ஸோ ascent அப்படின்னா ஒரு ஏற்றம் அதிகமாகிறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ 2018 எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கலால் வரியில் எக்ஸைஸ் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது, ஏற்றமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து கம்மி பண்ணாங்க. எலெக்ஷனில் ஃபியூவல் ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால எலெக்ஷனில் தோற்றுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருந்தப்போ கூட இந்த எக்ஸைஸ் டியூட்டியில் கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க.
The government's goal of maximizing revenue from fuel products to fund welfare measures can only bear fruit if demand for petrol and diesel remains unaffected by the continuing high cost. So bear fruit அப்படின்னா ஒரு வெற்றிகரமான முடிவை உருவாக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது ஒரு பயன் அடையிறது அப்படின்னு சொல்லலாம், அதுதான். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தங்களுக்கு இந்த வருவாயை, இந்த ஃபியூயல் ப்ராடக்ட்ஸ் மூலிமா வந்து வருவாயை அதிகரித்து நல்ல காரியம் வெல்ஃபேர் இதுக்காக வந்து செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து எப்போ வந்து ஒரு வெற்றியை வந்து உருவாக்கும், இந்த முடிவு வெற்றி எப்போ உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா மக்கள் வந்து அந்த விஷயத்தை யூஸ் பண்ணது கம்மி பண்ணிடுவாங்கல்ல. இப்போ பெட்ரோல் ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்து இனிமேல் நம்ம வந்து வண்டியே தேவையில்லடா, காரே தேவையில்லடா, பேசாமல் நம்ம வந்து நடந்தே போகலாண்டா, பஸ்லேயே போகலாண்டா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் தான் இதன் மூலிமா மக்கள் அதிகமாக யூஸும் பண்ணுவாங்க. கம்மியான விலையில் இருந்தால் தான் மக்கள் அதிகமாகவும் யூஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு அதுலேருந்து வருவாயும் கிடைக்கும். அப்போ தான் இந்த முடிவை வந்து இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம வருவாய் ஈட்டலாம் அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்த முடிவு வந்து வெற்றிகரமாக உருவாகும் அப்படிங்கிறாங்க. With curbs on interstate road transport still in place, contracting automobile sales unlikely to recover anytime soon, job losses and pay cuts sure to shrink household budgets, it is hard to see transport fuel demand rebounding to pre-lockdown levels for at least 1 or 2 quarters. So curbs அப்படின்னா சில தடைகள் இல்லை கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஷ்ரிங்க் அப்படின்னா தெரியும், சுருங்கிறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ரீபவுண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலத்துக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தடை இன்னும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சேல்ஸ், காரு, பைக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து யாருமே வாங்குற நிலைமையில இல்லை. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை இழந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சேலரிலாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க வீட்டில் அந்த போடுறாங்கள பட்ஜெட்டு, ஸோ பட்ஜெட் வந்து சுருங்கி அவங்களோட பட்ஜெட்லாம் செலவழிக்கிறதுக்கு அவ்வளோ அதிகமான யார்கிட்டையுமே இப்போ காசு இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபியூயல் மூலிமா வந்து மக்களுக்கு வந்து இனிமேல் வந்து இந்த ஃபியூயலில் வந்து அதிகமாக நம்ம செலவழிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வர்றதுக்கு, இன்னும் மீண்டு வர்றதுக்கு, அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு லெவல் வரத்துக்கு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 1 குவார்ட்டர், அதாவது 3 மாதம் இல்லை 6 மாதம் கூட ஆகலாம் அப்படிங்கிறாங்க. Add to that the fact that the centre's ambitious disinvestment target of 2.1 lakh crore for this fiscal had included a stake sale in BPCL, and the petroleum products pricing approach gets even more complicated. அதாவது பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது தங்களோட பங்கு கவர்மெண்ட் கையில் இருக்கிற அந்த பங்கை விற்று அதன் மூலிமா சில பணத்தை வந்து திரட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பிபிசிஎல்ல, அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் கவர்மெண்ட்டோட பங்கை விற்று கிட்டத்தட்ட 2.1 lakh crore வந்து பணத்தை வந்து இது பண்ணலாம், அதிகரிக்கலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அதாவது இந்த நிதியாண்டில் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். 2.1 lakh வந்து பிபிசிஎல்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அந்த ஷேர்ஸை வந்து விற்று 2.1 lakh வந்து ஈட்டலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரைஸிங் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, அதே மாதிரி தேவையும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இன்னும் சிக்கல் தான் ஆகுது. இந்த விஷயங்கள் வந்து இப்போ யாருமே வாங்க மாட்டாங்கல்ல. இப்போ அந்த கவர்மெண்ட் விற்றாலும் இப்போ வந்து இந்த பெட்ரோலியம் கம்பெனி வந்து யாருமே வாங்குற நிலைமையில இல்லை, ஏன்னா தேவைகள் வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. With potential investors unlikely to be impressed by the lack of autonomy in the sector, it is in the government's interest not to risk the health of the goose that lays the golden eggs. ஸோ அட்டானமி அப்படின்னா ஒரு தன்னாட்சி அப்படின்னு சொல்லணும்ல, தான். ஸோ இந்த பெட்ரோலியம் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே அவ்வளோவா தன்னாட்சி இல்லை, கவர்மெண்ட் முடிவு எடுக்கிறது தான் வந்து ஃபைனல். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது இதில் யாரும் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு யாரும் அவ்வளோவா தயாராக இல்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கணும், அதாவது வந்து இது வந்து இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்முட்டையிடுற ஒரு வாத்து. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கொன்னுட்டு அதுலேருந்து வர்ற பலனை வந்து கவர்மெண்ட் வந்து கெடுத்துக்க கூடாது. அதனால கவர்மெண்ட் வந்து யோசிச்சு முடிவு பண்ணணும், இனிமேல் வந்து அந்த பெட்ரோலியம் அந்த எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணுறதா இல்லை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிபிசியில் பண்ணுறதா வேணாமாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்க்ரீஸ் டியூட்டி ஆன் ஃபியூயல் கேன் ஃபண்ட் வெல்ஃபேர் பட் ஆர்பிட்ரரி மெத்தட்ஸ் வில் ஹேவ் இம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது ஆர்பிட்ரரி மெத்தட்ஸ் அப்படின்னா ஒரு எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் சில முடிவெடுக்கிறது, ஒரு தனித்துவமாக முடிவெடுக்கிறது, இல்லை வந்து யாரையுமே கன்சல்ட் பண்ணாமல் தனக்குத்தானே ஒரு முடிவெடுக்கிறது, ஒரு பின் விளைவுகளை யோசிக்காமல் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அதுதான். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ஃபியூயலில் இருக்கிற அந்த வரியை வந்து அதிகரித்து அதை வந்து நல்ல காரியங்களுக்காக மற்ற நல்ல காரியங்களுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க.
ஆனால் இது வந்து ஒரு தன்னாட்சியாக ஒரு தனித்துவமாக எடுத்த முடிவு. இதோட பின் விளைவுகளை யோசித்து இந்த முடிவு கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்கணும். இதுக்கு வந்து இதோட தாக்கங்கள் வந்து பயங்கரமாக பின்னாடி வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.